அவுட்டர் சிட்டி பெங்களூருக்கு நான் இங்கே ப்ராஜெக்ட் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்கே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் வெரி குட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. நான் இங்கே வாங்கலான்னு வந்தேன். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேஸ் தான் சூட் பண்ணியிருக்கேன். எனக்கு சூட்டபிளாக இருக்குது. ஸோ வாங்க போய் வீட்டுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்துட்டு இங்கே இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு 30 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா நமக்கு 60 ஃபீட் ரோடு கிடைக்கும். சரி வாங்க போகலாம். ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது. லைக் சானிட்டரி ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி, ரோட் ஃபெசிலிட்டிஸ், எவ்ரிதிங் எல்லாமே இங்கே இருக்குது. லைக் இங்கே கிட்ட பார்க்கணுன்னா ஏர்போர்ட் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லை எங்கனால இங்கே வந்து ரெசிடென்ட் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் இன்வெஸ்ட் கூட பண்ணலாம். ஒரு நல்ல லேண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் எப்பவுமே அது குறையாது. இட் வில் கோ, அது அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது உங்களுக்காக இருக்கும். நானும் இங்கே கம்மி ஒரு பட்ஜெட்டோட தான் வந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்த அப்புறமே எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ லோன் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன் எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? ஸோ நீங்களும் அந்த தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.